வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் பகுதியில் அரசு அனுமதி இல்லாமல் மணல் கொள்ளை நடைபெறுகிறது, மணல் கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல புகார் போயிருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. மூலக்கடை கிராமத்தில் கவுண்டம்புதூர் மேற்கு பகுதியில் உள்ள குளத்திலிருந்து மண் தோண்டி தோண்டி போகிறாங்க. அந்த குளக்கரைக்கு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி டன் கணக்கில் எடுக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய குளமாக இருக்கணும் பாருங்கள். அப்பகுதி மக்கள் பல முறை குற்றம் சாட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. அதே மாதிரி இது போன்ற செயலில் நம்ம மூலனூர் தெற்கு ஒன்றிய பிஜேபி இளைஞரணி தலைவர் அருண்குமார் பார்த்துங்க, யார் பண்ணுறது பார்த்துங்க. திமுக காரங்க இல்லை, பிஜேபி காரங்க. இதில் எல்லா கட்சிக்காரங்க கூட்டு கலவாணிகள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் அவரே நேரடியாக மணல் கடத்துறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் தான் செய்கிறாரு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கும் போலீஸ் கவனத்துக்கும் வருது. இரவு நேரத்தில் 4 டிராக்டர் ஒரு ஜேசிபி வச்சு அள்ளி தோண்டி லட்சக்கணக்கில் எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கரை போயிடுச்சுன்னா தண்ணி எப்படி இருக்கும் குளத்தில்? மேலே இருக்கிற மண் எல்லாத்தையும் அள்ளி எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மழை நேரத்தில் மழை வந்து அந்த குளம் ரொம்ப தண்ணி வெளியே போகுது. இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. விவசாயம் போகுது. இவ்வளோ பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனையும் இதில் இருக்குது. யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் ஒரே போராட்டம், மறியல், அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது தான் அந்த மாதிரிலாம் ஆகுது. இந்த இடத்துல கண்டுகொள்ளாமல் இருந்த போலீஸ்காரங்க இப்போ உஷாராயிட்டாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அருண்குமார், பிஜேபிக்கார் அருண்குமார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, யாரை வேணால் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் சென்ட்ரல், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படி பொதுமக்கள் முன்னாலே குரல் கொடுக்குறாரு. அப்போ பொதுமக்கள் முன்னால் குரல் கொடுக்கும்போது மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வருமா வராதா? யாராக இருந்தாலும் சரி, செய்கிறது திருட்டு வேலை, அயோக்கியத்தனம். பொதுமக்கள் கோபம் வராதா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, மூலனூர் காவல் நிலையத்தில் போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்றாங்க. அவனை இது வரைக்கும் அவனை விட்டது போதும், இனிமேல் விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் புகாரை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் விவேகானந்தன் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு போலீஸ் டீமை எடுத்துக்கின்னு அந்த குளத்துக்கு போகிறார். குளத்துக்கு போனால் ஜரூராக மண் அழியுனுங்கிறாங்க. போலீஸ் வருதுன்னொடனே வண்டி எல்லாம் விட்டுட்டு டிரைவரெல்லாம் ஓடிவிட்டாங்க. 4 டிராக்டரையும் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் சீஸ் பண்ணிட்டார். ஜேசிபியை சீஸ் பண்ணிட்டார். சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துன்னு வந்துட்டார். அதன் பிறகு இந்த விஷயம் கனிம வள நிறுவனத்துக்கும் தகவல் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்க சட்டப்படி என்ன பண்ணுவோம் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், எல்லோரும் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம், வண்டியெல்லாம் சீஸ் பண்ணிவிட்டோம், சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, ராத்திரியும் பகலமாக மணல் திருடுறது. ஆனால் ஒரு டிராக்டரில் உழவன் அப்படிங்கிற ஒரு டிராக்டரு, அந்த மாதிரி 3 டிராக்டரில் ஒரே நம்பர் பிளேட்டு, ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. எப்படி எவ்வளோ திறமசாலி பாருங்கள், திருடான்ல. இதையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போது ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த நிலைமை கொஞ்சம் சீராகி வந்துட்டுருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படியே நடவடிக்கை எடுத்து இந்த விஷயம் அப்படியே நிறுத்திட்டா ரொம்ப நல்லது. எதிர்வரும் மழை காலத்தில் நாங்களாம் நல்லபடியாக இருப்போம், விவசாயம் பாதிக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்துடுறேன் அப்படின்னு கனிம நிறுவனமும் சொல்லிட்டாங்க, காவல்துறையும் சொல்லிட்டாங்க, எல்லாமும் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வருமோ வராதோ நமக்கு தெரியாது. இது போன்ற மணல் கொள்ளையர்கள் இது காலாங்காலமாக நடக்குதுங்க. மணல் மாஃபியா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மணல் கொள்ளை மட்டும் நிற்கிறதே கிடையாது.
அந்தந்த தாசில்தார், அந்தந்த போலீஸு, அந்தந்த அரசியல்வாதி எல்லாருக்கும் காசு கொடுத்துருவானுங்க. கட்சிக்காரங்க, எல்லா கட்சிக்காரங்களும், அங்கே இருக்கிற நிருபர்கள் எல்லாருக்கும் காசு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு முறையும் நான் தனியார் தொலைக்காட்சியில் பணிபுரியும் போது இந்த மாதிரி மணல் கொள்ளையை பல இடத்துல போய் நான் புலன் விசாரணை பண்ணி செய்தியை சேகரித்து போட்டிருக்கேன். அங்கே போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட நிருபரே பணம் வாங்கிட்டு இருப்பார். நான் எந்த தொலைக்காட்சிக்காக போகிறேன்னா அந்த தொலைக்காட்சி நிருபர் எங்கே பணம் வாங்கியிருப்பார். இப்படி ஒரு அநியாயம் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டுருக்கு. ஆக ஒவ்வொரு விஷயமும் ஒரு பக்கம் போனால் மணல் கொள்ளை, ஒரு பக்கம்தான் சாலை ஊழல், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஊழலுங்க. இப்படி இருந்தால் எங்கேருந்து உருப்படும் சொல்லுங்கள்? இதாவது சின்ன குளம், அவன் ஆத்தையே காணாத போயிடுது. அந்த அளவுக்கு மணல் கொள்ளை இந்த நாட்டிலே நடைபெற்று வருகிறது. அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். பொறுப்புடன் செயல்பட்டால் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.